Taste the Daily. ஊராட்சி சேர்ந்த ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண், அந்த ஊராட்சியுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இன்றைய திமுகவுடைய வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் கடந்த 6 மாத காலமாக தன்னை மிரட்டி, அச்சுறுத்தி, வலுக்கட்டாயமாக தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி தன்னை கற்பழித்ததாகவும், தொடர்ந்து என்னிடம் பேச வேண்டும், தொலைபேசியில் பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், ஆதரவாக பேச வேண்டும், எனக்கு திருமணமாகவில்லை, உனக்கும் கணவன் இல்லை, அதனால் என்னிடம் நீ ஆதரவாக பேச வேண்டும், அன்பாக தினந்தோறும் என்கிட்ட பேச வேண்டும், இல்லை என்றால் நான் உன்னை கற்பழித்ததை நான் ஆபாச வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன், அதை நான் பொது வெளியிலே வெளியிடுவேன், ஆகவே நான் எப்போதெல்லாம் கூப்பிடுகிறேனோ அப்போதெல்லாம் நீ என் இச்சைக்கு இணங்க வேண்டும் என்று சொல்லி 6 மாத காலமாக அந்த அபலை பெண்ணை வலுக்கட்டாயமாக இன்றைக்கு வற்புறுத்தி அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார். இதை ஒரு கட்டத்துக்கு மேல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்த போது தன்னுடைய ஒரே மகனுடைய எதிர்காலத்தை நினைத்து இதை பொறுத்து கொண்டிருந்ததாகவும், ஒரு கட்டத்திற்கு மேலே தன்னால் உடலாலும் மன ரீதியாகவும் முடியவில்லை, துன்புறுத்தலை தாங்க முடியவில்லை என்பதால் தான் வேறு வழி இல்லை என்று இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு காவல்துறையிலே கோட்டக்குப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே கடந்த 19ஆம் தேதி அன்று புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் மீது காவல்துறை நியாயமாக கற்பழிப்பு புகாரை பதிவு செய்திருக்கிறது, உடனடியாக பதிவு செய்திருக்கிறது. காவல்துறையிடம் குறை சொல்லவில்லை, உடனடியாக அந்த புகாரின் மீது கற்பழிப்பு புகாரை அந்த திமுக ஒன்றிய செயலர் மீது பதிவு செய்திருக்கிறது. இதே திமுக அரசுடைய காவல்துறை தான் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? திமுகவுடைய ஒன்றிய செயலர் என்பதால் தனக்கு ஆள் பலம், படைபலம், மாவட்டத்திலே நான் பெரிய ஆள் என்று சொல்லி மிரட்டிய அப்படிப்பட்டவர் இன்றைக்கு தன்னுடைய பதவியும் ஆளுங்கட்சியும், குறிப்பாக அவரை பதவியில் நியமனம் செய்த இந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உதவியோடு இன்றைக்கு அந்த விசாரணையை திசை திருப்பியிருக்கிறார். வழக்கு பதிவு செய்ததோடு அந்த விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. குறிப்பாக ஒரு கொடுங்குற்றம், ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு என்பது குற்றங்களிலே மிகப்பெரிய குற்றம், கொலை குற்றத்தோட மிகப்பெரிய ஒரு குற்றம் கற்பழிப்பு புகார். அதில் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? புகாரை பதிவு செய்யப்பட வேண்டும். காவல்துறை நியாயமாக உடனடியாக புகாரை பதிவு செய்து விட்டது. அடுத்தது என்ன செய்திருக்கணும்? அந்த குற்றவாளியை உடனடியாக தன்னுடைய கைதி நடவடிக்கை செய்து தன்னுடைய கஸ்டடியிலே எடுத்திருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமாக கற்பழிப்பு கொடுத்த அந்த ஆதரவற்ற இளம்பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். இது அடிப்படை மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சட்டப்படி அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்க. இது இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 நாள் ஆகிடுச்சு. இன்னைக்கு 27, 19ஆம் தேதி. ஆனால் இன்னைய வரைக்கும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அவர் அனுப்பவில்லை. மருத்துவ பரிசோதனைக்கு கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பவில்லை. யார் இதை தடுத்தது? என்ன காரணம்? ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு துணை போகிற அளவுக்கு இந்த ஸ்டாலின் அரசு தரந்தாழ்ந்து போய்விட்டதா? இல்லை இது முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்லை அவருக்கு தெரியாம நடக்கிறதா? நாங்கள் பல விஷயங்களை சொல்கிறோம். இந்த முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியவில்லை. நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்குது என்றே தெரியவில்லை. இது ஜனநாயக அரசு இல்லை. இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக செயல்படவில்லை. அதிகாரிகளால் நடத்தப்படுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 அதிகாரிகளால் நடத்தப்படுகிற மக்கள் விரோத அரசாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறு நடைபெற்றிருக்கிறது. யாருமே, எந்த அரசியல் கட்சியுமே துணியாத, எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு செயலை இன்னைக்கு எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை இதில் திமுக நேரடியாக தலையிட்டிருக்கிறது என்று. ஆனால் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் என்ற பெயரில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்? அதிலே அந்த கற்பழிப்புக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற திரு பாஸ்கரன் அவர்கள் நியாயமானவர், நேர்மையானவர், நல்ல உழைப்பாளி, கட்சியை நல்லா செயல்படுத்தக்கூடியவர். அவர் மீது நான் விசாரணை செய்தேன், விசாரணை உண்மை இல்லை என்று அறிக்கை கொடுத்தது மட்டுமில்ல, அவதூறு பரப்புறவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்றார். யார் அவதூறு பரப்புறாங்க? உன்னுடைய காவல்துறை, உங்களுடைய திமுக அரசுடைய காவல்துறை அவர் மீது, அந்த பாஸ்கரன் மீது கற்பழிப்பு புகார், ரேப், புதிய சட்டம் BNS 64ல் ரேப்
குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதில் இன்னும் உரிய பிரிவுகள் சேர்க்கப்படவில்லை. முறையான உரிய பிரிவுகள் இன்று வரை சேர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த அளவிற்கு ஒரு அரசு இந்தியாவில் மட்டுமல்ல வேறு எங்கேயுமே இவ்வளோ தரம் தாழ்ந்து இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு குற்றவாளிக்கு ஆளும் அரசே துணை போய் கொண்டிருக்கிறது என்றால் இதை விட ஒரு வெட்கக்கேடான செயல் எதுவும் இல்லை. இது எதை காட்டுகிறது? இந்த அரசனுடைய ஆணவமும் அகமாவும் எதை வேண்டுமானாலும் செய்வோம், எங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற அகந்தையில இன்றைக்கு இருக்கிறது. இதுவே இந்த அரசுக்கு வீழ்ச்சிக்கான ஆரம்பம். இனியாவது உண்மை நிலைமை புரிந்து இதற்கு துணை போகின்ற அந்த கற்பழிப்பு குற்றவாளியை கைது செய்யப்பட வேண்டும். அதுக்கு துணை போனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன நடக்குது அதிசயமா? கற்பழிப்பு குற்றவாளி கைது செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அவரை கைது செய்வதற்கு பதில் அவருக்கு ஆதரவாக இந்த காவல்துறை அறிக்கை விடுகிறது, ஆளுங்கட்சியினுடைய அறிக்கை வெளியிடுகிறது. ஆனால் அதை நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அதிமுக தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் என்ற அமைதி வழியிலே பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ரோடுக்கு ஓரமாக மனித சங்கிலி போல் நின்று கொண்டு மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தினால் இதிலே மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதில் எங்க மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது, போக்குவரத்துக்கு எங்க இடையூறு ஏற்படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு அனுமதி மறுத்தது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அராஜகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாது என்று எங்களை கைது செய்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.